பார்ட் 2. கற்றல் கற்பித்தல் சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்படுகிறார். கற்றல் கற்பித்தல் செயலில் ஈடுபடும் ஆசிரியர் மாணவர்களுடன் தோழமை உணர்வோடு பழகுகிறார். கற்றலில் மாணவர்களின் ஆர்வத்தை தூண்டும் கவனத்தை ஈர்க்கிறார். விளையாட்டு முறை, செயல்முறையில் கற்றல், கதை, பாட்டு போன்ற பல்வேறு கற்றல் கற்பித்தல் முறைகளை மாணவர் விரும்பும் வண்ணம் அவர்களின் தேவைக்கேற்ப கையாள்கிறார். கற்றலின் கவர்ச்சியை ஏற்படுத்த கவனத்தை ஈர்க்க காட்சி பொருட்களை பயன்படுத்துகிறார். தங்களாகவே மாணவர்கள் கற்பதற்கு உதவி புரியும் கற்றலை எளிமைப்படுத்துகிறார். கல்வியின் நோக்கம் பாடப்பொருள் அறிவை அறிந்து கொள்வதோடு மட்டும் முற்று பெறவில்லை. மாணவனின் முழு வளர்ச்சிக்கும் ஆசிரியரையே பொறுப்பேற்கிறார். முழு வளர்ச்சி என்பது எதை குறிக்கின்றது என்று உங்களுக்குள் கேள்வி எழும். உடல், உள்ளம் என்றது அறிவை சொல்கிறாங்க. இங்கே உள்ளம் என்பது அறிவை சொல்கிறாங்க. செய்திறன்கள், அழகுணர்வு ஆற்றல், நல்லொழுக்கம், சமூகவியல்பு போன்ற பல வளர்ச்சிகளின் ஒருங்கிணைந்த வளர்ச்சியே முழு வளர்ச்சி எனலாம். இவ்வளர்ச்சியை மாணவர்கள் பெறுவதற்கு அவர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப, தேவைக்கு ஏற்ப மகிழ்ச்சியான கற்றல் சூழ்நிலையை அமைத்து கொடுத்தல் ஆசிரியர் கடமையல்லவா? எதையும் வலிந்து செலுத்தினால் மாணவர்களின் கற்றல் பலனளிக்காது. மாணவர்களின் கற்றலை மதிப்பீடு செய்வதன் வாயிலாக அவர்களின் கற்றலின் அடைவுகளை கண்டறியலாம் அல்லவா? அதன் பின்னர் ஆசிரியர் தனது கற்பிக்கும் உத்திகளை எவ்வாறு மாற்றிக்கொள்ளலாம் என்பதை தீர்மானிக்க கல்வி உளவியல் உதவுகிறது. ஆசிரியரும் கற்பித்தலும் ஆசிரியர் கல்வி உளவியலை பற்றி அறிந்து வைத்திருக்க வேண்டியதன் முக்கியத்துவம். ஆசிரியரும் கற்பித்தலும் ஆசிரியர் கல்வி உளவியலை பற்றி அறிந்து வைத்திருக்க வேண்டியது முக்கியத்துவம். டீச்சர் அண்ட் டீச்சிங் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் எஜுகேஷனல் சைக்காலஜி டு த டீச்சர். இது முக்கியமான ஒரு டாபிக். முக்கியமான ஒரு டாபிக் பாருங்கள். முக்கியமான ஒரு டாபிக் கவனமாக படிச்சுங்க. திரும்ப ரிவைஸ் பண்ணுங்க. கற்பிப்பதற்கு முன் ஆசிரியர் தன் மாணவர்கள் பற்றிய இயல்புகளை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். குழந்தைகள் குழவி பருவம், பிள்ளை பருவம், குமரப்பருவம். குழந்தைகளுக்கு குழவி பருவம்னா சின்ன குழந்தை பருவம், பிள்ளை பருவம் கொஞ்சம் வளர்ந்த பருவம், குமரப்பருவம் நல்ல யங்ஸ்டர்ஸ் ஆகியவைகளை கடக்கும்போது அந்தந்த பருவத்துக்கான இயல்புகளை அறிந்து அவைகளை கற்பித்தல் முறைகளில் பயன்படுத்தி தேர்வு செய்யப்பட்ட கல்வி இலக்குகளை அடையும் வண்ணம் மாணவர் நடத்தையை உருவாக்க கல்வி உளவியல் ஆசிரியர்களுக்கு உதவுகிறது. வகுப்பறை கற்பித்தலில் மாணவர்களுக்கு ஊக்கம் அளித்திடும் வழிமுறைகளில் மெத்தட் ஆஃப் மோட்டிவேஷன் மாணவர்களின் கவனம் ஈர்க்கும் அக புற காரணிகளை அறிந்து அவற்றை பயன்படுத்தியும் கவனக்குறைவு காரணிகளை அறிந்து அவற்றை அகற்றியும் மாணவர்களது கவனத்தை பாடத்திலே நிலைநிறுத்தும் வழிமுறைகளையும் ஆசிரியர் அறிந்திருந்தால் மட்டுமே ஆசிரியர் தனது வகுப்பறை கற்பித்தலை திறன் மிக்கவராக திகழ முடியும். மாணவர்களது நடத்தைகளை அறிந்து ஊக்குவிக்கவும் பரிசு, பாராட்டு, தண்டனைகளை முறையாக செயல்படுத்தி விரும்பத்தக்க கற்றலை மட்டும் வலுப்படுத்தும் வழிமுறைகளை ஆசிரியர் அறிந்திருப்பாரானால் அவர் எல்லோராலும் பாராட்டப்படும் ஆசிரியராக திகழ்வார்.
ரிவைஸ் பண்ணலாம். மாணவர்களது நாட்டங்களை அறிந்து ஊக்குவிக்கவும், பரிசு, பாராட்டு, தண்டனைகளை முறைகளாக செயல்படுத்தி விரும்பத்தக்க கற்றலை மற்றும் வலுப்படுத்தும் வழிமுறைகளை ஆசிரியர் அறிந்திருப்பாரேயானால் அவர் எல்லோராலும் பாராட்டப்படும் ஆசிரியராக திகழ்வார். மாணவர்களிடையே காணப்படும் பல்வேறு தனியால் வேறுபாடுகளையும் அவற்றுக்கேற்ப அவரவர் தேவையை நிறைவு செய்யும் வண்ணம் கற்பித்தல் முறைகளை ஆசிரியர் தேர்ந்தெடுக்கவும் கல்வி உளவியல் துணை புரிகிறது. மாணவர் கற்றலில் சிறந்து விளங்க ஆசிரியர் கற்றல் கோட்பாடுகளையும் பல்வேறு கற்றல் வழிமுறைகளையும் மாணவர் கற்றலில் சிறந்து விளங்க ஆசிரியர் கற்றல் கோட்பாடுகளையும் இப்படி கோட்பாட்டுடன் இது ஒரு இப்படி தான் படிக்கணும், அப்படி தான் படிக்கணும், அப்படி கோட்பாடு பல்வேறு கற்றல் வழிமுறைகள் இந்த மெத்தடில் படிக்கலாம், இந்த வழியில் படிக்கலாம், இந்த வழியில் படித்தா நல்லா ஈஸியாக படிக்கலாம் அப்படின்ட்டு கற்றல் வழிமுறைகளும் அவைகளின் நிறை குறைகளையும் அவற்றில் கற்றலில் எதிர்படும் இடையூறுகளையும் அவைகளை நீக்கும் வழிகளையும் அறிந்து வைத்திருக்க வேண்டும். மாணவர்கள் வளர்ச்சி நிலைகளுக்கு ஏற்பவும் அந்தந்த வளர்ச்சி நிலையில் உள்ள மாணவர்களின் கற்றல் போக்குகளுக்கேற்பவும் சமூக தேவைகளின் மாறுதலுக்கேற்பவும் பாடப்பொருட்களை தேர்ந்தெடுத்து வரிசைப்படுத்தவும் கல்வி உளவியல் ஆசிரியர்களுக்கு உதவுகிறது. மாணவரின் கல்வி அடைவை மதிப்பிட உளவியல் அடிப்படையிலான பல்வேறு சோதனைகளை செயல்படுத்தி அளவீடுகளை பெற்று பொருள் உணர ஆசிரியர்களுக்கு கல்வி உளவியல் அறிவு பெரிதும் துணை புரிகிறது. மாணவர்களது மனப்பான்மைகளை சீர்படுத்தவும் குழு நடத்தையியல் குரூப் டைனமிக்ஸ் மூலம் மாணவர்கள் நடத்தையை மேம்படுத்தி ஆளுமை வளர்ச்சிக்கு திட்டமிடும் வண்ணம் பல்வேறு பாடத்துணை செயல்கள் கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அமைத்திடவும் கல்வி உளவியல் வகுப்பறை ஆசிரியர்களுக்கு பெரிதும் துணை புரிகிறது. மாணவர்களது பொருத்தப்பாடற்ற நடத்தையை கண்டறிந்து அதற்கான அடிப்படை காரணங்களை இனம் கண்டு நீக்கி ஆளுமை வளர்ச்சியை செம்மைப்படுத்த கல்வி உளவியல் ஆசிரியருக்கு உதவுகிறது. வகுப்பறை ஒழுங்கை நிலைநாட்டவும் மாணவர்களது மனநலம் மேம்படுத்தவும் பிரச்சனைக்குரிய மாணவர்கள் தங்களது பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வழிகாட்டவும் அறிவுரை பகரவும் கல்வி உளவியல் ஆசிரியருக்கு பயன்படுகிறது. இந்த லெசனில் நல்ல நல்ல கைடன்ஸ் நம்மளுக்கு இந்த சைக்காலஜியில் சொல்லியிருக்காங்க. மாணவர்கள் பற்றியும் ஆசிரியர்கள் கற்றல் கற்பித்தல் பற்றியும் கற்பித்தலும் ஆசிரியர்கள் பற்றியும் அப்புறமா நிறைய ஒரு நல்ல நல்ல கைடன்ஸி நமக்கு தராங்க. நம்மளுக்கு நல்ல நல்ல கைடன்ஸி தந்திருக்காங்க. அதனால் இந்த வீடியோ ஒரு முறைக்கு 2 முறை நீங்கள் போட்டு புரியாததில் ஒரு முறைக்கு 2 முறை நிதானமாக போட்டு அதை லிசன் பண்ணுறது மூலமா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த லெசனை நல்லா கோத்ரூ பண்ண முடியும்னு நம்புகிறேன். நீங்கள் இந்த மெத்தட்லேயே ஃபாலோ பண்ணி நீங்களும் ஒரு முறைக்கு 2 முறை புரிகிற வரையும் நீங்கள் திரும்ப ரிவைஸ் பண்ணுறதுக்காக தான் நான் இதில் பதிவிறக்கம் பண்ணியிருக்கேன். அடுத்த ஒரு நல்ல ஒரு லெசனோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இதை அடுத்த கட்டத்துக்கு நல்லபடியாக முன்னேற்றத்துக்கான எதனா உங்களுக்கு முன்னேற்றத்துக்கும் பிறகு இதில் எதாவது டவுட்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது இதே இதில் கீழே இந்த வெர்டிக்கல் வீடியோ செக்ஷன்லேயே இந்த வீடியோ செக்ஷன்லேயே கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கும். அந்த கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் டவுட்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
கண்டிப்பாக நான் அதுக்கு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ இந்த வீடியோ வந்து பொறுமையாகவும் நிதானமாகவும் கேட்டு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.